அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம்லேயே ஈஸியாக செய்கிற மாதிரியான மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். லட்டுக்காக கடலை மாவு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை 1 கப்பை அளந்து எடுத்திருக்கேன். கிராம் மெஷர்மெண்ட்டில் செய்கிறதா இருந்தாலும் கப் மெஷர்மெண்ட்டில் செய்கிறதா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவை பூந்திக்காக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட பதம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100 கிராம் கடலை மாவு இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கரெக்டாக 1/4 ஸ்பூன் சேருங்க. பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா குக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட, 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்க்கணும். ஆனால் தண்ணியை கொஞ்சமாக பதம் பார்த்து சேர்த்துக்கலாம். கப்பில் தான் அளக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் கூட அளந்துக்கலாம். டம்ளரில் அளக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளவை சேர்த்துக்கோங்க. வீட்டில் செய்யும் போது நம்ம ஃபுட் கலர் சேர்க்காமலே செய்யலாம். இன்றைக்கி நான் வீடியோக்காக ஃபுட் கலர் சேர்த்தா செய்ய போகிறேன். மாவை கட்டி இல்லாமல் இது போல் நல்லா கலந்த பிறகு இதில் ஃபுட் கலர் சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ மாவோட பதத்தை செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இருக்கணும். இன்னொரு முறையிலையும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணலாம். இது போல் ஸ்பூனில் எடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா மாவு கீழே விழுந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இதில் 200 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் கடல மாவுக்கு 200 கிராம் சுகர் கரெக்டான அளவு. எந்த கப்பில் கடல மாவு அளந்தனோ அதே கப்பில் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் 5-6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சிரப் செஞ்சு இறக்கின பிறகு இதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன், இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இது போல் நல்ல கொதி வந்த பிறகு ஒரு கம்பி பதம் பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு, வீடியோவில் சரியாக தெரியல. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததாக பூந்தி ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் சூடாகவும் அதில் எண்ணெய் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் தான் பூந்தியை போட்டு எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே பூந்தி போட்டுக்கிறலாம். இல்லாத பட்சத்துக்கு இந்த கண்ணு கரண்டி யூஸ் பண்ணிக்கிறலாம். மோஸ்ட்லி இந்த கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எண்ணெய் சூடாகவும் கரைச்சி வச்சிருந்த கடலை மாவை 1/2 கரண்டி ஊற்றுறேன். கரெக்டான பதத்தில் கலந்தா மட்டும்தான் பூந்தி ரவுண்டாக இது போல் விழுகும். கரண்டியை அசைக்காமல் ஒரே இடத்துல வச்சு இது போல் ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி விரல் வச்சு தட்டி விடுங்க. கரண்டியை அசைச்சிட்டே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் பூந்தி விழுகாது. அதே போல் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றுங்க. அகலமில்லாத பாத்திரமாக வச்சுருந்தீங்கன்னா நிறைய மாவு எடுத்து ஊற்றும் போது ஒரு பூந்திக்கு மேலே இன்னொரு பூந்தி விழுந்து மாவோட மாவு ஒட்டி எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். பூந்தியை ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, கார பொரி மாதிரி ஆயிரும். எண்ணெயில் போட்டு 15-20 செகண்ட்லேயே எடுத்துடலாம். மாவை கரெக்டான பதத்தில் கலந்துருந்தனால எல்லாமே ரவுண்டாக அழகாக கிடச்சிருக்கு. இப்போ பூந்தி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதில் தான் நான் சேர்த்துட்ருக்கேன். சுகர் சிரப் செஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு நீங்கள் பூந்தி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா சிரப் சூடாக இருக்கான்னு பாருங்கள். சூடாக இல்லை அப்படின்னா இன்னொரு டைம் சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பூந்தி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா பூந்தியும் எடுத்து சிரப்பில் சேர்த்த பிறகு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் எண்ணெயில் திரும்பவும் பூந்தி போடலாம். ஒரே டைமில் என்னால் 2 சைடும் வீடியோ கவர் பண்ண முடியலை. பூந்தி எல்லாம் போட்ட பிறகு நான் உங்களுக்கு சிரப்பில் இருக்கிற பூந்தியை எடுத்து காட்டுறேன். இப்போ எல்லா பூந்திகளையும் எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் சேர்த்துக்கிறலாம். நம்ம ஏற்கனவே மாவு சேர்த்த கரண்டியில் மாவு காயாமல் இருந்ததுன்னா அப்படியே திரும்பவும் மாவு சேர்த்துக்கிறலாம். லைட்டாக மாவு காஞ்சிருந்தா கூட பூந்தி ரவுண்டாக வராது. இப்போ நீங்கள் கரண்டியை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது போல் சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்களும் பர்ஃபெக்டான பூந்தி செய்யலாம். பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கரண்டியில் மாவு ஊற்றணும். ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறீங்கன்னா எப்போவுமே கொஞ்சமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக கற்றுக்கலாம். அது போல் கரண்டியை அசைக்காமல் ஊற்றணும். அடுத்த பேட்ச் சேர்க்கும் போது மாவு காயாமல் இருக்கா, கரண்டியில் மாவு ஊற்றுனா ரவுண்டாக விழுகுமான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஊற்றணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூந்தியை எண்ணெயில் சேர்த்த பிறகு 15-20 செகண்டுக்குள்ளேயே எடுத்துடணும். ரொம்ப நேரம் எண்ணெயில இருந்து மொறுன்னு ஆயிடுச்சுன்னா சிரப்பில் சரியாக ஊறாமல் பூந்தியை லட்டு பிடிக்க வராது. இப்போ நான் எண்ணெயில் சேர்த்து 15-20 செகண்ட்குள்ளேயே எடுத்துட்டேன். இதே போலவே எல்லா மாவையும் பூந்தியாக போட்டு எடுத்து சிரப்பில் சேர்த்துருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சிரப்பில் சேர்த்த பூந்தி தான். எல்லா பூந்தியும் நல்லா ஊறி இருக்கு. பூந்தி எல்லாத்தையும் ஒவ்வொரு பேட்சாக எடுத்து சேர்த்து சிரப்பில் மிக்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே ஊறின பூந்திகளை நத்து வச்சு நச்சோன்னா எப்படி நைப்போமோ அதே போல் இது மாதிரி அழுத்தி விடணும். இது போல் செய்யும் போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே டைமில் பூந்தியும் செஞ்சுட்டு சிரப்பில் சேர்த்த பூந்திகளையும் இது போல் நைக்க முடியாது. அப்போ நீங்கள் 2 கரண்டி பூந்தியை மிக்சியில் சேர்த்து கொரன்னு அரைச்சி இது கூட சேர்த்து பிடிக்கும்போது கரெக்டாக பிடிக்க வரும். இப்போ இந்த பூந்தியை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
பிளேட்டில் சேர்த்த பிறகு இது போல் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கிறலாம். நம்ம அழுத்தம் கொடுத்து நக்கிற இந்த பூந்திகை தான் உருண்டையாக இருக்கிற பூந்திகளை லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு கம் போல் ஹெல்ப் பண்ணும். பூந்தி மிதமான சூட்டில் இருக்கும்போதே லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பூந்தியில் பிணைஞ்சதுக்கு அப்புறம் கையில் எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கோங்க. நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு தேவையான சைஸில் உருண்டைகளை பிடிச்சிக்கிறலாம். இப்போ லட்டு ரெடி ஆயிருச்சு. இது போலவே எல்லா பூந்திகளையும் லட்டுவாக உருட்டி எடுத்துக்கிறலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை வச்சுருக்கேன். உங்களுக்கு முந்திரி கிஸ்மிஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதே நெய்யில் வறுத்து சேர்த்து பிடிக்கலாம். இன்றைக்கி நான் மேலே டெக்கரேஷனுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். எம்மி அண்ட் டேஸ்டியான லட்டு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம 100 கிராம் மாவில் செஞ்சோம். கிட்டத்தட்ட 500 கிராம் லட்டு கிடச்சிருக்கு. இனிமேல் எல்லா ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபங்க்ஷனுக்கும் நீங்களே ஈஸியாக வீட்லேயே லட்டு செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இது போல சூப்பரான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம ராமநாதபுரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.